இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளி விட்டு விசுவாசமாகிய கப்பலை என்ன பண்ணிட்டாங்களா? உள்ள நல் மனசு கிடையாது. ஒருத்தரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னா அதை ஏற்றுக்கொள்கிற மனசு கிடையாது. ஒருத்தர் ஊழியத்துல பயன்படுத்துறாருன்னா அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இல்லை. ஒருத்தர் இன்னைக்கு நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு வாழ்க்கை வாழ்றாருன்னா அதை சகித்து கொள்ள முடியல. ஒருத்தருக்கு அப்ரிசியேஷன் கிடைக்க, இன்க்ரிமெண்ட் கிடைக்குன்னா அதை ஏற்றுக்கொள்கிற மனது பக்குவம் இல்லாம உள்ள புகஞ்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில் அது வெளியில ஒரு நாள் என்ன பண்ணிதான் ஆகும். அது வெளியில வரும்போது அது நிறைய நாள் உள்ள ஸ்டஃப்பா இருக்கும் போது வெளியில வரும்போது எப்படிதான் வரும்? பல காரியங்களை உடைத்து சிதற பண்ணிட்டு தான் வெளியில வரும். அப்பதான் சாட்சி கிடப்படுகிறது. அப்போ நல் மனசாட்சி உள்ள இருக்கிற மனசை நம்ம சுத்தமா காத்து கொள்றதுக்கு சின்ன சின்ன காரியங்கள்லயே ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கிறோம்னா சாட்சி என்ன பண்ணப்பட்டுரும்? காக்கப்பட்டுரும். அந்த சாட்சியை காத்து கொள்றதுக்கு நீங்க வெளியில உள்ள பேனர், வெளியில உள்ள இங்கதான் லீக்கேஜ் ஆகுது, இங்கதான் பிரச்சனை ஆகுதுன்னு வெளியிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க. உள்ள உங்கள் இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்ள வைராகியமா இருங்க. அது வெளியில யாருக்கும் தெரியாது. வெளியில யாருக்குமே நீங்க உங்க மனசை சுத்தமா வைக்கிறதுக்கு போராடுகிறது மனிதர்களுக்கு தெரியாது. உங்க க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியாது. அது உங்களுக்கும் தேவனுக்குமான அந்த போராட்டம். அது நல்ல போராட்டம். அது வெளியில தெரியாது. ஆனா அதனுடைய கனிகள் வெளியில தெரிய ஆரம்பிக்கும். அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. ஒரு ஆமென். அந்த கனிகள் நல்மன சாட்சியிலிருந்து ஒரு கனி வெளியில வருது இல்ல, அந்த கனியை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அதை கெடுக்க எவ்வளவு பெரிய சத்ருவின் சேனை வந்தாலும் அதை கெடுக்க முடியாது. ஏன்னா அதோட பவர் அப்படி. ஆமென்.